ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஒன் டே விலாகு தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காலையிலேருந்து நைட்டு வரை நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லார மாதிரி தான் நானும், ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது, அதே போல் ரொம்ப டீசெண்ட் அப்படின்னும் கிடையாது. நார்மலாக எல்லாருமே இயல்பாக வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் நானும். ஒத்தையில் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால தான் அப்பப்போ சில நேரம் தூங்கிடுவேன், சில நேரம் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கரண்ட் இல்லை, அதனால தான் வீடு ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு காலையிலே இல்லைன்னா சாயந்தரம் எப்பயாச்சும் ஒருக்கா தான் பெருக்கி அள்ளுவேன். ஏன்னா அந்தளவு தூசி இருக்காது. வீட்டில் 2 பேர் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் தூசி இருக்காது. கிரவுண்டு அப்புறம் வீட்டுக்கு பின் சைடு இந்த லெமன் ட்ரீலாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே எப்போ க்ளீன் பண்ணுவேன்னா வாரத்தில் 2 நாள், திங்களும் அப்படி இல்லைன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு 2 நாள் சூஸ் பண்ணி வச்சுட்டு பிறகுவேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த மரத்துலேருந்து இலைகள்லாம் கீழே விழுந்து கிடக்கும். டெய்லியுமே நம்ம பெருக்கி அள்ளலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை கிடந்துன்னா நமக்கு செய்கிறதுக்கு மனசு வராது. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ ஏதாவது என்ன கண்டென்ட் பேசலாம், எதை ஷூட் பண்ணலாம், அப்புறம் என்ன சமையல் பண்ணலாம், இந்த மாதிரி திங்க் பண்ணுவேன். இல்லை சம்டைம் எல்லாரையும் மாதிரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கிடுவேன் என்ன அறியாமலே. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட வழக்கம் போல் திட்டு வாங்குவேன். அவங்க வந்த உடனே கொஞ்சம் ஏசுவாங்க, எதுக்கு இப்படி மத்தியானம் தூங்குற அப்படின்னு. அதாவது தூங்குறதுக்கு திட்ட மாட்டாங்க. நைட்டு அதனால் ரொம்ப நேரம் நான் மட்டும் முழிச்சிருந்த மாதிரியே இருக்கும். அப்போ திட்டுவாங்க, மத்தியானம் தூங்காதன்னு. நீங்களும் வீட்டில் ஒத்தையிலே இருந்தீங்கன்னா இப்படி தான் தூங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இந்த மாதிரி ஒத்தையில் தூங்குறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் எனக்கு கதை பேசுகிறதுக்கும் ஆட்கள் இருக்காது. முன்னாடி ரொம்ப போர் அடிச்சுது. அப்புறம் இப்போ ஒரு 5 மாதமாக இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் வீடியோ போடுறதுனால அதுங்க தான் என்ன காப்பாற்றிக்கிட்டே இருக்குது தூக்கத்துலேருந்து. ஆனால் முன்னாடியை விட நான் ரொம்பவே பரவாயில்ல. முன்னாடி சோம்பேறியாகவே தான் இருப்பேன். வீட்டில் ஒத்தையில் இருக்கும்போது தானே அதோட வலியும் வேதனையும் தெரியும். யாருமே பேசுகிறதுக்கு இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, முன்னாடி இப்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற ஸ்டேஜ்லலாம் எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா தெருவிலலாம் இருந்த அந்த ஆட்கள் பீடி சுற்றுவாங்க. சாப்பாடு கூட தெருவில் எல்லாருமே ஒரு 10 வீடு இருக்குன்னா 10 பேரும் ரவுண்டாக ஒன்றா உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க தெருவில். சாயந்தர டைம்லலாம் ஒரு வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணால் 10 வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அந்த லைஃப் இப்போல்லாம் இல்லை. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வீட்டு பக்கத்துலையே எங்கள் அவன் நம்ம வீட்டுக்கு வந்துடாளோ, இல்லை நம்ம அவள் வீட்டுக்கு போயிடணுமா, அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே மோஸ்ட்லி கதவையே பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்களா. அப்போ நானும் வெளியில் போக மாட்டேன். அதனால எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி தான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி என்னோடய டைம் பாஸ்க்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேவா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மும்பையிலேருந்து ஏதோ ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் உங்களை ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நீங்கள் ஷார்ட்டில் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸ் காட்டுங்க, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோலலாம் இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது. நானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது ரொம்ப திட்டு வாங்கினேன் வீட்டில். அப்புறம் என்னோடய அம்மா அக்காலாம் எடுத்து சொல்லி தான் அவங்க இப்போ கொஞ்சம் திட்டாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது. வேறு மேக்ஸிமம் நான் இந்த குக்கிங் வீடியோ, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இதை போடுறதுனால என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்கிறதில்ல. இப்போ ஒரு 5 மாதமாக ஓகே பரவாயில்லாமல் போகுது. அவங்கக்கிட்டே நான் திட்டு வாங்குறத கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்டை நம்ம கட்டாயப்படுத்தி வாங்க வீடியோவுக்கு போஸ்ட் கொடுங்க, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அப்படி தான் வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆர்வம் இல்லாதவங்கள ஒரு இதில் கட்டாயப்படுத்தி கூப்பிடக்கூடாது. ஃப்யூச்சரில் பார்க்கலாம், அவங்களுக்கு வீடியோவில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக துணி எல்லாமே மடித்து வச்சுட்டேன்.
துணி வந்து அந்த அசையில் போடுறேன் பார்த்தீங்களா, அதையும் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு. எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு பீரோ தான் இருக்குது. அது வந்து எனக்கு சீர்வரிசையாக கொடுத்த பீரோ மட்டும்தான். அதில் வந்து என்னோடய பட்டு சாரீ, ஃபேன்சி சாரீ அந்த மாதிரி நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த அசையில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ரெகுலராக தினமும் வண்டி ஓட்ட போவாங்க. அதுக்கு போடக்கூடிய நார்மல் ட்ரெஸ்ஸு, என்னோடய நைட்டி, இன்ஸ்கர்ட்டு அந்த மாதிரி அசையில் போட்டு வச்சுருக்கேன். கப்போர்டு எதுவுமே எங்கள் வீட்டில் கிடையாது. அதே போல் பெரிய பெரிய ஷெல்ஃபு அந்த மாதிரி கிடையாது. இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ஷெல்ஃப்லையே பேப்பர் அழகாக கீழே அடுக்கி அதிலையே துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மரத்துலையே அப்படி ரேக்கு மாதிரி உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அதை அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, வீடை வந்து நல்லா நீட்டாக எப்போவுமே பார்க்குறதுக்கே சூப்பராக வைக்கணும் அப்படின்னு. இப்போ தானே ஸ்டார்டிங், போக போக ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் நல்லா தலை நிறைய எண்ணெய் வச்சுருப்பேன். எதுக்குன்னா இனி தான் நான் குளிக்கணும். மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங் டைம் தான் குளிப்பேன். ஃபஸ்ட்டே தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவேன். எப்படி தான் இருந்தாலும் 2 பேராகவே இருந்தாலும் வீட்டில் காலையில் ஒருக்கா நைட்டு ஒருக்கா பாத்திரம் வந்துடும். எப்படினாலும் வந்துடும் 2 நேரம் சமைக்கிறதுனால. அப்போ தான் நான் நினைப்பேன், நிறைய பிள்ளைங்க இருக்க வீட்டில் அப்போ எவ்வளோ பாத்திரங்கள் வரும் அப்படின்னு. சம்டைம் எனக்கே பாத்திரம் கழுவுறதுக்கு பிடிக்கவே செய்யாது. உங்களுக்கும் அதே மாதிரி தானா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ், அந்த ஆக்னே மார்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும். கொஞ்சம் அலர்ஜி ஸ்கின் தான். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஹோம் ரெமெடி இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தான் ஒரு ஜெல் ஒன்று அப்ளை பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி க்ரீமோ ஜெல்லோ எதுவுமே போடுறதுக்கு சுத்தமாக மனசு கிடையாது. பேசிக்காக மஞ்சள் ஏதாச்சும் முகத்தில் போடலான்னா அதுவும் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலை. ஒரு சில பேர் வந்து உடம்புல சூடு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேஸில் பரு நிறைய வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் தினமும் பாதாம் பிசின் எல்லாமே ஊற போட்டு குடிக்கிறேன். ஆனாலும் ஸ்கின் எல்லாமே எப்போவுமே அலர்ஜியாகவே தான் இருக்குது. ஆடி மாதம்லாம் வந்துட்டுனா போதும், ஆடி காற்று பறக்குதோ இல்லையோ என் ஸ்கின்னை பார்த்தே எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி பனிப்பத்து மாதிரி வெள்ளை வெள்ளையாக அப்படி திட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்கின். அப்புறம் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு O நெகட்டிவ் ப்ளட்டாக. அந்த ப்ளட் இருக்கவங்களுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி அலர்ஜி இஷ்யூ எல்லாம் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் என் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நைட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சவ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும்தான் அதை பொரியல் பண்ணுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காயை பார்த்தாலே பேயை பார்த்த மாதிரி ஓடிடுவார், எடுக்கவே மாட்டாங்க. நான் தான் கம்பல் பண்ணியாவது கொஞ்சம் கீரை, கொஞ்சம் வெண்டைக்காய் ஏதாச்சும் பொரியல் பண்ணி மனுஷனுக்கு உள்ளே தள்ளணும். இல்லைன்னா அவங்களுக்கு மீன், எப்போவுமே மீன் அதுக்கு வைக்க முடியுமா? வாரத்தில் 3 நாள் மீன்னா ஒரு 3 நாள் வந்து வெஜிடபிளில் தான் ஏதாவது வைக்க முடியும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பீன்ஸு, தக்காளி எல்லாமே, தக்காளி எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட தான். இன்னொன்று கார்த்திகை மாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த மாதமே காய்கறி எல்லாமே விலை கூடிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பேரிச்சம்பழம், அதில் வந்து தினமும் 2 டேட்ஸ் வந்து சாப்பிடுவேன். அதுவே ஒரு பாக்ஸு 100 ரூபா அப்படின்னு. அப்புறம் இந்த ஆம்லா, அந்த மலை நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தினமுமே எல்லாருமே காலையில் எழும்பி ஒரே ஒரு நெல்லிக்காய் வாயில் போட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா தேன் இருந்தேன்னா அதில் ஊற வச்சு சாப்பிடுங்க. நம்மளோட உடம்புல வந்து ரத்தத்துக்கு ரொம்ப நல்லதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் திராட்சை, இது வந்து நான் ஊற போடுவேன். ஏன்னா வயிறு வந்து நல்லா கூலிங்காக இருக்குமா. இன்னொன்று ஒரு சில நம்ம வயிறில் இருக்க பிரச்சனைகளும் இது வந்து ஊற போட்டு அந்த தண்ணியை குடித்தா ரொம்ப நல்லதான். அப்புறம் நான் வழக்கமாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு சன்ரைஸ் பிடிக்கும், எனக்கு ப்ரூத்தூள் பிடிக்கும். ஆனால் நான் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கியிருக்கேன். காஃபி வந்து ரொம்ப குடிக்க மாட்டோம். வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா தான் அன்றைக்கி மட்டும் காஃபி போடுவேன். அப்புறம் ஊற போடுறதுக்காக பட்டாணி கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து, அப்புறம் பச்சை வேர்க்கடலை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க.
அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கோகுல் சாண்டல் சோப்பு. நான் சின்ன வயசுலேருந்து எத்தனை சோப்பு மாற்றி போட்டிருக்கேன்னே தெரியாது, அலர்ஜி ஸ்கின் அப்படிங்கிறதுனால. உங்களோட ஃபேவரட் சோப் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிம்பிள்ஸ்க்கு எது வந்து பெஸ்ட்டான ஒரு சோப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே பொன்வண்டு சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம், 20 ரூபாய்க்கு. அது வந்து எனக்கு ஒரு 4 நாள் துணி துவைக்கிறதுக்கு தாராளமாக பற்றும். ஒரு வாரத்தில் ஒரு சோப்பு தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், நல்லா அழுக்கும் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க. தேங்காய், இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ தேங்காய் 120 ரூபா என்னமோ சொல்லியிருந்தாங்க. தேங்காய் ஏன் தான் இவ்வளோ விலை கூடுதுன்னே தெரியலை. இதுதான் நேற்றுக்கு நடந்த டே விலாகு. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட குட்டி குட்டி ரெட் கலர் லைக்ஸை வந்து மறக்காமல் தட்டி விட்டுட்டு போங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.